அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் மலர் பாதழுத்த ஆரோக்கிய மையத்திலிருந்து பிரேம்குமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீர் சிகிச்சை. இந்த நீர் சிகிச்சை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒரு 80% நோய்களுக்கு நீர்லயே தீர்வு இருக்கு. அது எப்படி அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கோயிலில் தீர்த்தம் கொடுக்கறது, ஜம்ஜம் வாட்டர், ஹோலி வாட்டர், இதெல்லாம் என்ன அப்படின்னா அதாவது ஆன்மீகத்தோடு சேர்ந்து கொடுக்கறப்ப நோய்கள் குணமாகும் அப்படிங்கிறத பற்றி நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த நீர் சிகிச்சை எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே 21 வாய் தண்ணி குடிக்கணும். அந்த 21 வாய் தண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா, 1 வாய் தண்ணியை 3 ஷேர் பண்ணி குடிக்கணும். குடிச்சோம் அப்படின்னாலே நம்ம உடம்புல இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 80% நோய்களை குணமாக்கக்கூடிய சக்தி இந்த தண்ணிக்கு இருக்கு. அது எப்படி குடிக்கணும் அப்படின்னா, 1 வாய் தண்ணியை 3 ஷேர் பண்ணி குடிக்கிறது அப்படின்னா எப்படி அப்படின்னா, அதாவது 21 வாய் தண்ணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1.25 லிட்டர் அளவு தண்ணி குடிக்கணும். காலையில் எந்திரிச்ச உடனே 1 வாய் தண்ணியை 3 ஷேர் பண்ணி குடிக்கிறது எப்படி அப்படிங்கிறது இப்ப சொல்ல போறேன். இப்படி 1 வாய் தண்ணியை 3 ஷேர் பண்ணி குடிக்கிறப்ப நம்ம உடம்புல இருக்கிற வாதம், பித்தம், கபம் இது 3மே சரியாயிடும். இது 3மே எப்படி சரியாகும் அப்படின்னா, இப்போ 1 வாய் தண்ணி நீங்க குடிக்கிறப்ப முதல் வாய் தண்ணி பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவு தான் உள்ள போகும். 2வது வாய் தண்ணி பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவு தண்ணி உள்ள போகும். 3வது தண்ணி பாத்தீங்கன்னா 3வது வாய் தண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஸ்பூன் அளவு தண்ணி உள்ள போகும். இப்படி போறப்ப என்னன்னா வாதம், பித்தம், கபம் இது 3மே சரியாகும். இப்ப பயங்கரமான மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஒரு 2 மணி நேரம் நல்ல மழை பெய்யுது. பெய்யறப்ப என்ன அப்படின்னா ஆகும் அப்படின்னா, இங்க இருக்கிற டஸ்ட் பூரா அடிச்சுட்டு போயிருமா இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை கழிவுகளும் சுத்தமா வெளியேறிடும். அதாவது கழிவுகளின் தேக்கம் தான் நோய். அதனால இந்த தண்ணி குடிக்கிற முறையை நீங்க சரியா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அனைத்து நோய்களும் குணமாகும். நன்றி.